ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரீசனிங் டாபிக் பற்றி பார்ப்போம். இப்போ ரீசன்ட் டைமில் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய ரீசனிங் கொஸ்டினில் வந்து ஒரு சில முக்கியமான கொஸ்டின் மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியாது. அதனால் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான மாடல்ஸ் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி மாடலில் சம் கேட்டிருக்காங்க, நம்ம வந்து அப்போது டக்குன்னு சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரீசனிங் வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமான மாடல் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள அதிகமான மாடல் சால்வ் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ ஒரு சில சம்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 divided by 3 89, 3 divided by 4 2716, 4 divided by 3 649. இதே வேல வந்து 1 divided by 3 பண்ணால் 1 divided by 2 பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன அப்படின்னா இவங்க இந்த 2 3 வச்சு ஏதோ ஒரு லாஜிக்கில் அந்த 89 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 3 4 ஏதோ ஒரு லாஜிக்கில் 27 கொண்டு வந்திருக்காங்க. 4 3 ஏதோ ஒரு லாஜிக்கில் 649 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம இப்போ வந்து 1 2க்கும் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த 2வையும் 3யும் ஏதாவது மல்டிப்ளை பண்ணி ஏதாவது வருதா அப்படின்னு பாருங்கள். பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 வரும், ஆட் பண்ணோன்னா 5 வரும். அப்போ அந்த மாதிரி வரல. ஓகே, இப்போ வந்து இந்த 9க்கும் 3க்கும் என்ன லிங்க்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9. ஓகே, நம்ம வந்து இந்த லிங்க்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். பட் இது கரெக்டாக அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அடுத்தடுத்து உள்ள எல்லா இதுவுமே வந்து இதே மாதிரி சால்வ் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த 4 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், 16. அப்போ 16 வந்திருக்கு. அப்போ கரெக்ட் தான், அந்த லிங்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 ஸ்கொயர் பண்ணால் என்னது? 9. ஓகே, வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு டைம்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். 2 என்ன பண்ணால் 8 வரும், 2 × 4 பண்ணால் வரும் 8. அப்போ இங்கே வந்து 3 × 4 பண்ணணும். 3 × 4 பண்ணால் 12 வருது. ஆனால் 27 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த லாஜிக் கிடையாது. அப்போ 2 வச்சு 8 வரணும் அப்படின்னா 2 க்யூப் பண்ணலாம். 2 க்யூப் பண்ணால் 8. அப்போ அதேமாதிரி இங்கேயும் செக் பண்ணி பாருங்கள், இதுலேயும் வந்துச்சு அப்படின்னா அந்த மாடலாம் பண்ணியிருக்காங்க. 3 க்யூப் என்னது? 27. அப்போ இதை க்யூப் பண்ணியிருக்காங்க. 4 க்யூப் என்னது? 64. அப்போ க்யூப் தான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு உள்ள டேமை வந்து க்யூப் பண்ணிவிட்டு ரெண்டாவது டைம் ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட வந்து மாடல். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் டைம் வந்து க்யூப் பண்ணணும். 1 க்யூப் என்னது? 1 தான். ரெண்டாவது டைமை ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் என்னது? 4. அப்போ 14 தான் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி சம்மில் வந்து நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு க்யூபா இல்லை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா, அடிஷன் டிவிஷன் மற்ற என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில ஐடியாலாம் கிடைக்கும். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான மாடல் உள்ள சம்லாம் டக்குன்னு சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, செகண்ட் சம் பார்ப்போம். ஃபைண்ட் த அன்னோன் நம்பர். ஒரு 9 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 row 3 காலமில். இதில் இந்த நம்பர் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, இந்த நம்பரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை வச்சு எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டரில் எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு இந்த டேம் தெரியணும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த 40 எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள், 20 எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 20யும் 30யும் எதுவும் பண்ணால் 40 வருமா? 20யும் 30 ஆட் பண்ணால், இல்லை இதை மைனஸ் பண்ணால், இல்லை இதில் பாதி எடுத்தால் 20யும் 30யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 50 வரும். அப்போ அப்படி பண்ணல. 30 20யை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10 வரும். அப்போ அப்படியும் பண்ணல. இப்போ 20ல் பாதி என்ன? 10, 30ல் பாதி 15. ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 10 + 15 25. அப்போ இந்த லாஜிக்கில் பண்ணல. இப்போ என்னென்னா இப்போ இதை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறனால நெக்ஸ்ட்டு இந்த லாஜிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சென்ட்ரலில் இப்போ வந்து இந்த லாஜிக் அப்படிங்கிறதுனால இந்த டேம் வேணும். அப்போ சென்ட்ரல் உள்ளதெல்லாம் செக் பண்ணுங்கள். இது எப்படி வந்தது, இது எப்படி வந்ததுன்னு. இந்த 2 வேல்யூயும் வச்சு 20யும் 7யும் வச்சு நம்ம 13 வர வைக்க முடியுமா? ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 20 + 7 27. அப்போ அந்த லாஜிக் கிடையாது. அப்போ 2 ப்ளஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதை மைனஸ் பண்ணணும். 20 - 7 என்னது? 13. ஓகே, 13 இருக்குது. ஆனால் இது கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். அப்போ வந்து இன்னொரு இதுவும் இதே மாடலில் இருக்கான்னு பார்க்கணும். 30 - 22 என்னது? 8. அப்போ கரெக்ட் தான், அந்த மாடலில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுங்கள், 2 மைனஸ் பண்ணுங்கள். அதுவும் வரல அப்படின்னா அதுக்கடுத்து மல்டிப்ளை டிவிஷன் பண்ணுங்கள். அதுவும் வரல அப்படின்னா ஸ்கொயரு, க்யூபு, ஸ்கொயர் ரூட், க்யூப் ரூட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது ஒரு மாடலில் இருக்கும். நீங்கள் இவ்வளோ காலம் வரணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்த்துன்னு சொல்லிடலாம். ஓகே, இது இப்படி தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 செகண்டில் சொல்லிட்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போ இதிலேருந்து மைனஸ் பண்ணி சென்டரில் போட்டிருக்காங்க, இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணி சென்டரில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 40லேருந்து 28 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 12. அப்போ 12 தான் வந்து இங்கே ஆன்சர்.
இந்த மாதிரி மாடல் சம் வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சியிலலாம் இந்த மாடல் சம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த சம்க்கு ஒரு 4 ஆப்ஷன் எழுதுவோம். 5 4 6 7. ஓகேவா? என்ன கொஸ்டின் அப்படின்னா, யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் அ ரேஸ், யூ ஓவர்டேக் த 6th person, வாட் இஸ் த பொசிஷன் யூ ஆர். அதாவது நீங்கள் ஒரு ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, 6வது ஆளை முந்திட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து எத்தனாவது பிளேஸில் இருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நம்ம டக்குன்னு அப்போ நம்ம 6வது ஆளை முந்திட்டோம், அப்போ நம்ம 5ஆவது வந்தோன்னு சொல்லி 5 ஆப்ஷனில் இருக்கும், 5 மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு தப்பு. என்ன அப்படின்னா, நம்ம யாரை முந்துறோமோ அந்த பிளேஸில் நம்ம போவோம். ஓகேவா? இப்போ 2வது உள்ளவனை முந்துறோம் அப்படின்னா நம்ம 2வது தான் இருப்போம். ஃபஸ்ட்டு உள்ளவனை முந்தினா மட்டும் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போக முடியும். அப்போ 2வது உள்ளவனை முந்தினா தான் 2வது போக முடியும். அதே மாதிரி இங்கே 6th உள்ளவனை முந்தினாம நம்ம வந்து 6th பிளேஸ் தான் போக முடியும். ஓகே, நம்ம வந்து அதுக்கு பின்னால் எங்கேயோ இருப்போம், 10ஆவதோ 7வது 8வது ஏதோ இடத்துல இருப்போம். இப்போ 6வது உள்ளவனை முந்துறோம் அப்படின்னா நம்ம 6வது பேரும் அவன் பின்னால் வந்துடுவான். அப்போ நம்ம யாரை முந்துறோமோ அவனோட பொசிஷனுக்கு தான் போவோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் தான். நமக்கு ஆன்சரை பார்த்தோன்னா சரி ரொம்ப ஈஸியாக இருக்க, டக்குன்னு மார்க் பண்ணு சொல்லி 5ன்னு மார்க் பண்ணிடுவோம். நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இப்போ ஓஎம்ஆர் சைட்டு தான், அதனால் மார்க் பண்ணிட்டோம்னா அதை மாற்ற கூட முடியாது. ஸோ வந்து ஒன்ஸ் வந்து யோசிச்சுக்கோங்க, கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. எதுவும் ட்விஸ்ட் இருக்கா இல்லை எதுவும் ஆன்சரா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ 6th person பீட் பண்ணாங்க, 6th person முந்தினாங்க அப்படின்னா அவன் 6th பிளேஸில் தான் இருப்பான். ஆன்சர் வந்து 6. ஓகே, ரீசனிங் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக சப்பையாக தான் எல்லா சமயமே இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த மாடல் சம் வந்தால் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும், இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, அதுமாதிரி வந்து நீங்கள் ஒரு சம் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சம்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அதை விட்டுட்டு நம்ம அடுத்த சம் போய்ட்டு மறுபடியும் அந்த சம் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரே சம்மில் உட்காந்துட்டோம் அப்படின்னா அதுவும் டைம் வேஸ்ட் தான். ஸோ வந்து இதுக்கு மெயின் வந்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். ஒரு 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும். அப்புறம் நீங்கள் லைஃப்பில் ரீசனிங் பார்க்கணுங்கிறதே வேண்டாம். எந்த மாடல் கேட்டாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து ஷார்ட்கட்லையும் எக்ஸ்ப்ளனேஷன்லையும் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.